ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம மூவி ரிவ்யூவில் லில்லி படத்துடைய ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படம் இப்போ தமிழ் டப்பில் அவைலபிளாக இருக்குது. மறக்காம செக் பண்ணி பாருங்கள். இது ஒரு ஃபீல் குட் அட்வென்ச்சர் மூவியாக வெளிவந்திருக்கு. இப்போ இந்த படத்துடைய கதையை பார்த்துடலாம். சிட்டியில் ஒரு பிரபலமான ஒரு ஸ்கூல் ஒன்று இருக்குது. அந்த ஸ்கூலில் தான் நம்ம ஹீரோக்கள் இருக்காங்க. இவங்க தான் குட்டி பசங்க. 2 கேங் இருக்காங்க. இந்த 2 கேங்லேயும் மாறி மாறி சண்டை போட்டுக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பயங்கரமாக சண்டை போட்டுக்கிறாங்க. சண்டைனா அந்த குட்டீஸ்க்கான சண்டை, அது மாதிரி போட்டுக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் அந்த கேங்கில் நம்ம ஹீரோயின் மாதிரி ஒரு பொண்ணு இருப்பாங்க, குட்டி பொண்ணு இருப்பாங்க. அவங்க திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துருவாங்க. அதுக்கப்புறம் மெடிக்கல் செக்கப்லாம் பண்ணும்போது அவங்களுக்கு பெரிய ஒரு மாதிரியான ஒரு உடம்புல இருக்குது அப்படின்னு சொல்லிடுவாங்க. இதனை வந்து நீக்கிறோம்னா நிறைய செலவாகும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. இப்போ இதை நீக்கிறதுக்காக 2 கேங்கு ஒன்று சேருவாங்க. ஒன்று சேர்ந்து எப்படி அதை நீக்கிறதுக்காக என்னவெல்லாம் செய்கிறாங்க, இறுதியில் அந்த பொண்ணுக்கு ஏற்பட்ட அந்த சம்பவம் வந்து கரெக்டாச்சா இல்லையா, இறுதியில் என்னாச்சு அப்படிங்கிறதா இந்த படத்துடைய கதை. படத்துடைய பாசிட்டிவ்னு பார்த்தாவே இந்த குட்டி பசங்க பண்ணுற அந்த எமோஷனல் நல்லா கனெக்ட். என்ன தான் ஆரம்பத்தில் அப்படி இப்படின்னு அடிச்சுக்கிட்டாலும் அதுக்கப்புறம் பிரச்சனைன்னு வந்ததுக்கப்புறம் எல்லாம் ஒன்று சேர்ந்து அப்படியே இந்த ஃப்ரெண்டுக்காக நிறையா விஷயங்களை பண்ணுறதெல்லாம் பார்க்கும்போது அப்படியே 90s நம்மளுடைய அந்த உணர்வுகளை அப்படியே கொண்டு வராங்க. ஏன்னா ஸ்கூல் டேஸில் நம்மளும் இப்படி பண்ணியிருப்போம், 2 கேங் இருந்திருக்கும். அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸுக்கு ஒன்றுனா எல்லாமே சேர்ந்து நிற்கிறது, இதெல்லாம் நல்லா ஈஸியாக கனெக்ட் ஆகுது. இதில் நடித்து எல்லாமே சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. 2 கேங் பசங்களும் குட்டி பசங்களும் அருமையாக சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இந்த படத்தில் அந்த ஸ்க்ரீன் பிளே நல்லாவே இருக்குது. ஓரளவுக்கு ஃபஸ்ட் ஹாஃபில் நல்லாவே அந்த ஃபீல் குட் ஒரு வைப்பு நமக்கு கொடுக்குது. அதேமாதிரி சினிமாட்டோகிராஃபிக் சூப்பரான விஷுவல் அப்படியே கொடுத்துருக்காங்க. பிஜிஎம் நல்லாவே வந்திருக்கு. படத்தில் நடிச்ச எல்லாமே சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. படத்துடைய மைனஸ்ன்னு பார்த்தாவே செகண்ட் ஹாஃப் எந்த விதமான ட்விஸ்ட் அண்ட் டர்னிங்காக ஒரு ஃப்ளாட்டாக போகுது. இந்த படம் லோ பட்ஜெட் படம் போல். ஏன்னா இந்த படத்தில் விஎஃப்எக்ஸ் எல்லாம் கொஞ்சம் மட்டமாக இருக்குது. இப்படி தான்ப்பா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது. ஈஸியாக கெஸ் பண்ணுற மாதிரி சீன்ஸ் தான் இருக்குது. அது ஒரு ட்விஸ்ட் அண்ட் கொடுத்து இன்னும் கொஞ்சம் இம்ப்ரெஸ் பண்ணியிருக்கலாம். கிளைமேக்ஸ் அந்தளவுக்கு இல்லை. இந்த படத்தில் அந்த மாதிரி சீன்ஸில் எதுவுமே இல்லை. ஃபேமிலியோட பார்க்கலாம். மொத்தம் இந்த படம் எப்படி சூப்பராக சொன்னாங்கன்னா இந்த படம் ஒரு 1 டைம் வாட்சபிள் தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, இதேமாதிரி அடுத்த ஒரு புதிய மூவி ரிவ்யூவில் சந்திப்போம்.